வணக்கம். குமார் ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் குமார் பேசுகிறேன். இன்னைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மகர ராசியோட மே மாத பலன்களை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோ பதிவு பிடிச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசியை பொறுத்தவரை ரொம்ப வருஷமாக 7.5 சனி போட்டு உங்களை படாதபடுத்தியிருப்பார். சனி பகவான் ஏன்டா வாழ்கிறோம், ஏன்டா இந்த நிலைமை இருக்கோங்கிற நிலைமைக்கு வந்து உங்களை கொண்டு வந்திருப்பார். வேலை பெருக்கம், குடும்பத்தில் மதிக்காத நிலைமை ஏற்பட்டிருக்கும். பல நாடுகள் கடந்து போய் வேலை பார்த்துருப்பீங்க, மறுபடியும் வீட்டுக்கே வரக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கும். படாத படுத்திருக்கும் இந்த 7.5 சனி. ஆனால் எப்படியோ எல்லாத்தையும் கடந்து ஓரளவுக்கு வந்துட்டீங்க மகர ராசிக்காரங்க. இப்போ வந்து மே 1 குரு பயிற்சி வர மகரத்துக்கு வந்து குரு பகவான் வந்து ஒரு ஏற்ற கிரகம் கிடையாது. ஆனால் அவர் பார்வை வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில சுப பலன்களை கொடுக்கும். ஒரு இடத்துல நல்லதே நடக்காது, எனக்கு இந்த விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடிய யோகத்தை படைச்சது தான் குரு பகவான். நிறைய பேர் சொல்லுவாங்க மகர ராசிக்கு குரு பகவான் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி நல்லா இருக்க பலன் கொடுக்க மாட்டார். ஆனால் அவர் உழுகிற பார்வை வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கணும். முதலே சொன்ன மாதிரி நல்ல பலன்கள் வந்து இந்த மே மாதம் வந்து எதிர்பார்க்கலாம். இதுவரையே பல கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தாலும் இனி வரும் மே மாதங்கள் அடுத்தடுத்த மாதங்களும் நல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடிய யோகம் மகர ராசி இருக்குது. எனக்கு வந்து மாற்ற வேணும்னு நினைப்பீங்க மகர ராசிக்காரங்க. என்னோட வேலை பிடிக்கல, நான் இருக்கிற இடத்த பிடிக்கல, நான் வேலையை மாற்றணும், என்னோட இருக்கிற இடத்த மாற்றணும், நான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைக்கு போகணும் அப்படின்னு மகர ராசிக்காரங்க நினச்சிக்கிட்டீங்கன்னா, இந்த மாதம் உங்களுக்கு வந்து சிறப்பான மாதம், எல்லாத்துக்குமே நன்மை தரக்கூடிய மாதமாக இருக்கும். இதுவரை பல கஷ்டங்களை அனுபவிச்சு வந்திருப்பீங்க. இந்த மாதத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் அமையும். வேலை வந்து எனக்கு பிடிக்கல, நான் வேறு வேலை மாற்ற போகிறேன் அப்படின்னு நினச்சாலும் இதுக்கான ஏற்றக்கூடிய மாதம். புதிய தொழில் தொடங்க போகிறேன், புதுசாக தொழில் தொடங்க போகிறேன், இல்லை நான் என்னோட தொழிலை வந்து நான் வந்து டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சாலும் இந்த மே மாதம் சிறந்த மாதம். எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த மாதமாக இருக்குது. நிரந்தரமான வேலைக்கு வந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் அதுக்கும் ஒரு சிறந்த மாதமாக இருக்குது மே மாதம். கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த மே மாதத்தை. அடுத்து வந்து திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை. திருமண வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க 7.5 சனியில் வந்து திருமணம் முடிச்சிருப்பாங்க. 7.5 சனி திருமணம் முடிச்சவங்க நிறைய பேருக்கு வந்து டைவர்ஸ் கூட ஆயிருக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு வந்து ஏற்பட்டிருக்கும். ஆனால் ஒரு சில பேர் அதில் வந்து தப்பிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆயிருக்கலாம். அப்படி ஆயிருந்தால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அவங்களே வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. நீங்கள் வந்து மறுபடியும் உங்களோட குடும்ப லைஃப்பில் என்ட்ராகி உங்களோட லைஃப் வந்து நல்லா ஜாலியாக போகக்கூடிய மாதமாக இருக்கும். மகர ராசிக்காரர்கள் இதுவரை குடும்ப வாழ்க்கை அவங்க குடும்பத்திலேயே நிறைய பேர் மதிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு நிரந்தரமான வருமானம் இருந்திருக்காது, நிரந்தரமான வேலை இருந்திருக்காரு. பல பேர் வேலையிலேருந்து வீட்டிலேயே ரொம்ப நாளமாக இருந்திருப்பாங்க. இதனாலேயே பல பேருக்கு வீட்டில் வந்து நிம்மதி இல்லாத நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சியினால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். வேலை வந்துடும். வேலை வந்தாலே வருமானம் வந்துடும். வருமானம் வந்தாலே உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல பேர் ஏற்படும். அந்த நல்ல பேர் உங்களை வந்து நல்ல மனுஷனாக காட்டும். குடும்பத்தில் நீங்களும் ஒரு மனுஷனாக வாழக்கூடிய யோகம் வந்து இந்த மாதம் ஏற்படும். அதனால் குடும்ப வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தோடு ஏதாவது சுற்றுலா செஞ்சுட்டு வரீங்க, இல்லாட்டி திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகக்கூடிய யோகம், வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது ஏற்படும் இருக்குது. திருமணம் குடும்ப வாழ்க்கை மகர ராசிக்கு இந்த மே மாதம் சிறப்பாக இருக்குது. மாணவர் நிறைய பேர் வந்து அரியர் வச்சுருந்துருப்பாங்க. சரியாக படிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கும். இல்லாட்டி படிப்பே டிஸ்கண்டினியூ பண்ணி போயிருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதத்துலேருந்து புதிய காலேஜில் வந்து சேருவாங்க. சேர்ந்து நல்லா படிப்பாங்க, படித்து நல்ல மார்க் எடுப்பாங்க. போட்டித் தேர்வுகள் நிறையா எழுதுங்க கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. அந்த மாணவர்களுக்கு வந்து இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்பாக இல்லைனாலும் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. கண்டிப்பாக மாணவர்களுக்கு சாதிக்கக்கூடிய கட்டாயத்தில் எல்லோரும் இருப்பாங்க, சாதிச்சும் காட்டுவாங்க மகர ராசி மாணவர்கள். மகர ராசிக்கு அடுத்து பார்க்குறது உடல் நலம். நீண்ட காலமாக ஏதோ உடல்நலம் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, அங்கங்கே வலிக்குது, எதுக்கு வலிக்குது, ஏன் வலிக்குதுன்னே தெரியல. ஆஸ்பத்திரிக்கு பல செலவழிச்சிருப்பீங்க. இந்த 7.5 சனியால் பல கெட்டுதல் நடந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். வண்டியில் சும்மா நடந்து போய்க்கிறத கூட எவனோ வந்து வண்டியில் வந்து இடிச்சிருக்கக்கூடிய கட்டாயம்லாம் ஏற்பட்டிருக்கும் மகர ராசிக்காருக்கு. ஆனால் அந்த குறுப்பெயர்ச்சினால் அடுத்தடுத்து வரக்கூடிய நன்மைகள் வரக்கூடிய நாளமாக இருக்கும். உடம்பு வலி தான் அப்படி இருக்குன்னு சொன்னால் மனசுலேயுமே பல வலிகள், பல குழப்பங்கள், பல ஏண்டா வாழ்கிறோங்கிற நிலைமை கூட ஏற்பட்டிருக்கும். மனக்குழப்பங்கள், மன கவலைகள் ஏற்பட்டிருக்கும். இது எல்லாத்துக்கும் நிவர்த்தி பண்ணக்கூடிய மாதம் இந்த மே மாதம். இது எல்லாமே தலையில மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே நல்ல நடக்கக்கூடிய குறுப்பெயர்ச்சியாக இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கும். உடல் நலம் கொஞ்சம் கொஞ்சமாக தேடிட்டு வரும். மனம் வந்து அதோட நல்லா தேடிட்டு வரும். சந்தோஷமாக இருப்பீங்க. மனமும் உடலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மே மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் நீங்கள் வந்து பட்ட கவலைக்கெல்லாம் கஷ்டத்துக்கெல்லாம் இனிமேல் விடிவு காலமாக இந்த மே மாதத்துலேருந்து இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. பொருளாதார நிலைமை பார்த்தா பொருளாதார நிலையுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. பண உறவு, ஏன்னா நீங்கள் வந்து ஜாபுக்கு போகிறீங்க,
கண்டிப்பாக ஒரு நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் வந்து வந்துடும். அப்படியே உங்களுக்கு வந்து பணவரவு இருக்கும். பணவரவு வந்தாலுமே ஒரு சில பணவரவுக்கு ஏற்ற செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் செலவு மட்டும் கட்டுப்படுத்திக்கோங்க. கடன் வாங்குகிற நிலைமை வரும். அப்படி வந்தாலும் உங்கள் கைக்கு மீறின கடனாக வாங்காமல் நீங்களே அந்த சம்பளத்திலே சமாளிக்கக்கூடிய திறமையை வந்து வளர்த்துக்கோங்க. ஓவராலாக பார்க்கும்போது மகராசிக்காரர்களுக்கு குடும்பம், உடல்நலம், ஆரோக்கியம், அடுத்து பணவரவு எல்லாமே இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு 7 சனி இருந்தாலுமே அதை வந்து கடந்து வந்துட்டீங்க. இனிமேல் சிறப்பாக இருக்கும் மகராசிக்காரர்களுக்கு. மகராசிக்காரர்கள் என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துனேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.